ஏற்கனவே வந்து பாதாள உலக சக்தியில் என்னென்னு பார்த்தோம். இப்போ அதில் வந்து அதை பாதாள சக்தியில் தேலினுடைய மந்திரங்களை பார்த்தோம். தேலினுடைய மந்திரங்களோட என்னென்ன பயனு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தேலினுடைய எந்திரம் அப்படிங்கிற எந்திரத்தை பார்ப்போம். இந்த ஓங்கார வடிவம் போட்டு முக்கோணம் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். இங்கே ஒரு சுருள் வரணும், இங்கே ஒரு சுருள். இப்போ இங்கே மேலே வந்து யா, மேலே யா, இது ரெண்டு பக்கத்தில் ஓம் ஓம், இதுக்குள்ளே வந்து பா, இங்கே வந்து தா, இங்கே வந்து லா இன், பாதாளன் வரும். பா தா லா இன், பாதாளன். இங்கே வசி வசி, இங்கே க்ரீம் க்ரீம், இங்கே தேளூரான் வசி வசி. இங்கே வந்து ஓம் ஓம் நா மா சி வா யா, யா மேலே நா மா சி வா யா. இப்போ தேள் எந்திரம் போட்டு அதை மந்திரங்கள் நம்ம சொல்லி அதை எப்படி சொல்லணும், என்னென்ன பூஜை பொருளுங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். அந்த முறைப்படி இந்த எந்திரத்தை செய்து நம்ம ஒரு பலகையில் போட்டுக்கலாம். பலகையில் எட்டி மர பலகை, இந்த மாதிரி பலகையில் நம்ம போட்டு எட்டி மர பலகையிலையும் போடணும். எட்டி மர பலகை இல்லாட்டி சாதாரண வேங்க மரம் இந்த மாதிரி வேலையில் போட்டுக்கலாம், இல்லை தகட்டில் போட்டுக்கலாம். தகடு வந்து காரிய தகடு, தகட்டில் போட்டால் காரிய தகட்டில் போடணும். பலகையில் போட்டால் இது எட்டி பலகை, வேங்க பலகை, இந்த மாதிரி பலகையில் நம்ம போட்டுக்கலாம். தகடு வரும்போது காரிய தகடில் இதை போட்டு எழுதி வச்சுக்க வேண்டியது. எழுதி வச்சு இந்த மாதிரி எப்படி வச்சுக்கிற மாதிரி வச்சு, இது வாசல் தேவையில்லை. வாசல் இல்லாமல் கட்டத்தில் அடைக்காமல் தனியாக அப்படியே முழுக்கையாக போடணும். போட்டாச்சுன்னா அது முறைப்படி அந்த எந்திரமும் மந்திரமும் வேலை செய்து நமக்கு அந்த வேறு உலகத்தினுடைய அந்த தொடர்பை கொடுக்கக்கூடியது இந்த எந்திரங்கள். இந்த தேல் மந்திரம் சொல்ல வேற்று உலக தொடர்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேற்று உலகத்தினுடைய அந்த சக்தியுடைய சப்தங்களும் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு தொடர்பை கொண்டு போய் கொடுக்குறது இந்த தேளூரான். தேளுடைய அரசன், தேள்களின் தலைவராகவும் கடவுளாகவும் இருக்கார். இப்போ வந்து இதை சொல்ல வேற்று உலகத்தினுடைய சப்தமும் அதனுடைய அந்த அங்கே உலகத்தில் இருக்கிற சக்தியும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். என்னென்ன பலன்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் முறைப்படி இந்த எந்திரத்தை வரைஞ்சி மந்திரங்களை சொல்லி நன்மையான வழியில் நம்ம இந்த மந்திரத்தை தேல் மந்திரத்தை சித்தி பண்ணிக்கிடுவோம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய. தேள் கடிக்கு இது வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் எந்திர மந்திரம் தேள் கடிச்சு தேள் ஒருத்தர் கடிச்சிருச்சுன்னா அப்போ வந்து அதை இந்த மந்திரங்களை இது வெத்தலையும் மிளகையும் அரைச்சி சாப்பிட்டுக்க வேண்டியது. சாப்பிட்டுட்டு அந்த கடி வைக்கிறதுல வெத்தலையை அப்படியே தடவி இந்த மந்திரத்தை சொல்லியாச்சுனாலே எல்லாம் சரியாயிடும். அந்த தேள் விஷமே இறங்கிடும். அந்த அளவுக்கு தேள் விஷத்தை இறக்கி அந்த நல்லா குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரத்துக்கு எந்திரத்துக்கு இருக்குது. ஒரு வெத்தலை எடுத்து வெத்தலை மிளகை முதல் சாப்பிட்றணும். சாப்பிட்டு அடுத்த வெத்தலை எடுத்து ரொம்ப வலி இருந்துச்சுன்னா தேள் மந்திரத்தையும் அப்படியே சொல்லி ஒரு 48 தடவை சொன்னாலே விஷம் இறங்கி அப்படியே அந்த வெத்தலையிலே நீவி அந்த கடைசியாக 48ஆவது தடவை வெத்தலை மந்திரிச்சு அவங்க தொடும்போது வெத்தலை அப்படியே அங்கே தனியாக தூக்கி எறிஞ்சிடும், கிள்ளி தூக்கி எறிஞ்சிடும். எரிஞ்சாச்சுன்னா அந்த வலி குறையக்கூடிய சக்தி உண்டாகும். அந்த மாதிரி முறையாக நம்ம செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய மாந்திர சித்திகளுக்கும் இதை பயன்படுத்தி நல்ல நிலையை அடைவோம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.